கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆலயத்துக்கு சென்று பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வோமாக. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தாவீது சொல்கிறார். கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், என் வலது பாசத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் எதுவுமே என்னை அசைக்க முடியாது, ஏன்னா கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பார்த்தீங்கன்னா அது அடியில் ஒரு குடுவை மாதிரி, அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு குடுவை மாதிரியே இருக்கும். அதை இப்படி தள்ளலாம் அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் தள்ளலாம் இப்படி வரும், இந்த பக்கம் தள்ளலாம் இப்படி போவோம், இந்த பக்கம் தள்ளலாம் இப்படி போவோம். ஆனால் எந்த பக்கம் சுற்றி சுற்றி தள்ளினாலும் அது இருந்த நிலைமைக்கே வந்து நின்றுடும். அதை ஒருத்தராலுமே என்ன செய்ய முடியல, அதை கீழே சாய்க்க முடியாது, கீழே மல்லாக்கா படுக்க வைக்க முடியாது, குப்பரிக்க படுக்க வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொம்மை அந்த தஞ்சாவூர் பொம்மை இல்லையா? அதே போல தான் ஈசாக்கு என்கின்ற ஒரு தேவ மனுஷனை பஞ்சத்தில் அவன் விதைத்தான், பஞ்ச தேசத்தில் விதைத்தான். பஞ்சம் அவனை அசைக்க முடியல. காரணம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. பஞ்சம் அவனை அசைக்க முடியல. அதே நேரத்தில் இவன் 100 மடங்கு பலனடைந்து வர வர ஐஸ்வர்யனாகி அவன் விருத்தி அடைந்தான். அதை பார்த்த அபிமெலேக்கு ராஜா இவன் மேலே பயங்கரமான பொறாமை கொண்டான். அவனை துரத்தி அடித்தான். இந்த இடத்துல இருக்காது, அங்கே போனால் அங்கேருந்து துரத்தி அடித்தான், அங்கேருந்து அங்கே துரத்தி அடித்தான். இப்படி துரத்தி அடித்ததில் அபிமெலேக்கு ராஜாவும் அவனை அசைக்க முடியல. பிறகு கர்த்தரவனோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கிட்டக்க வரல, உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான். நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஒன்றுமே செய்ய முடியல, எந்த பிரச்சனையும் உன்னை அசைக்க முடியல. அதுக்கு பிறகு பாருங்கள், திருமணமாகி 20 வருடங்களாக குழந்தை இல்லை. ஸோ இல்லாமை, அதாவது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவனை அசைக்க முடியல. காரணம், அந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தன் மனைவிக்காக 25ஆம் அதிகாரத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக அவன் ஜெபம் பண்ணினான் என்று போட்டிருக்கு பைபிளில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் பஞ்சம் அவனை அசைக்க முடியல, பிரச்சனை அவனை அசைக்க முடியல, இல்லாமை அவனை அசைக்க முடியல. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தரை துதித்தான், தேவனோடு நல்ல ஒரு ஜெபம் பண்ணினான், தேவனோடு ஐக்கியமாக இருந்தான். அவனுக்கு கர்த்தர் இரட்டை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஏசாவையும் யாக்கோபையும் தேவன் கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்படியாக நீங்களும் கர்த்தரை முன்னால் வைக்கிறீங்களா? எந்த ஒரு சூழ்நிலைகளிலும், வறுமையிலும், வனாந்தரத்திலும், பிரச்சனையிலும், இல்லாமையிலும் கர்த்தரை நோக்கி, ஈசாக்கை போல கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பம், அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம், உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும், அவருடைய விருப்பம் தேவைகளாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.